ஏன் என்னைய பிடிச்சிருக்கீங்க? வாவள்ளி மேல வா. நீயா வருவேன்னு எதிர்பார்த்தேன். 2 ஆளுங்க தூக்கிக்கிட்டு வர்ற நிலைமையை உருவாக்கிட்டிய. வள்ளி மேல உன் அம்மாயே உனக்கு அந்த ஆட்டுக்கார பயலுக்கும் கல்யாணம்னு என்ன அழைக்க வந்துச்சு. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உனக்கு அந்த ராஜா பயலுக்கும் தான். அதான நியாயம். அதனாலதான் அவங்க 2 பேரும் என் தோட்டத்துல கட்டி வச்சிருக்கிறேன். அட பாவி, நான் போய் ஊரு கூட்டி உன் மானத்தை வாங்கல. என் பேரு வள்ளி மயில் இல்ல. அதுக்கு முன்னாடி என் ஆளுங்க அவங்க உசுரையே வாங்கிடுவாங்க. முதலாளி, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறீங்க? நீ ராசாவுக்கு பொண்டாட்டி ஆகணும். அவன் சொத்து பூரா என் கைக்கு வந்து சேரணும். இந்த பாரு வள்ளி மயிலு, நீ மனசார அவன் விரும்புறதா அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிற. அவனும் தாலி கயத்தோட கோயில்ல காத்துக்கிட்டு இருக்கிறான். நீ பலியாடு மாதிரி அங்க போய் கழுத்தை நீட்டணும். உன் கழுத்துல அவன் கையில இருக்கிற தாலி கயிறை ஏறணும். உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பார்த்த உன் அம்மாயி கழுத்துலயும் அந்த ஆட்டுக்கார பைய கழுத்துலயும் திருப்பாத்தி அருவா இறங்கிட ஜாக்கிரதை. முதலாளி, நான் உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ்வளவு ஒண்ணும் செஞ்சாதீங்க. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. வள்ளி மேல நேரத்தை வீணாக்காத. இதுதான் கோயிலுக்கு போற வழி. நான் வந்து இல்ல, அவங்க 2 பேரும் பலி. வா வள்ளி மயிலே. தடா ஆட்டுக்கார பயல, நீ பெருசா ஆசைப்பட்டு இருந்தே வள்ளி மயிலு. அவ கழுத்துல தாலி கட்ட போறது யார் தெரியுமா? அந்த பணக்கார பைய ராஜா. இந்த ஏற்பாட்டை நாங்க 2 பேரும் தான் பண்ணோம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒழுங்கா மரியாதையா இருந்தா உன் உயிர் உன் கையில இல்ல, கார்மேகம் கையில. கார்மேகம் ஏதாவது சேட்டா பண்ணா ஒரே போடு. நான் ராஜா கல்யாணத்தை முடிச்சு வந்துடுறேன். மாப்பிள வரண்டா. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உனக்கும் சந்தோஷம் தானே? ஆமா, உங்க அம்மாயி வரல? வரல. அதான் ஏன் வரலன்னு கேக்குறேன். இந்த மாதிரி நல்ல காரியத்துல எல்லாம் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அதான் வரல. நம்ம கல்யாணம் ஒரு அவசர கல்யாணம் ஆயிட்டதுனால எந்தவித ஏற்பாடும் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காத. வா வள்ளி மயிலு. நம்ம கல்யாணம் மேல தாளத்தோட நடக்கலனாலும் ஆண்டவன் சன்னிதானத்தில் நடக்கிறதுல எனக்கு ரொம்ப திருப்தி. வள்ளிமயிலு, உனக்கு சம்மதம் இல்லாம தானே நீங்க வந்திருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ மறைக்கலாம் வள்ளிமயிலு. ஆனா உன் கண்ணீர் உனக்கு காட்டி கொடுத்துருச்சு. உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறத தூரத்துல இருந்தாவது பார்க்க ஆசைப்படுறவங்க அம்மாயி வரலன்னதும் நான் சந்தேகப்பட்டேன். இப்பவாது உண்மையை சொல்லு, எங்க அவங்க? வள்ளிமயிலு, வேலை என்ன பிள்ளை அம்மாயும் நான் உசுரே வச்சிருக்கிற அவரையும் தூக்கிட்டு போய் கட்டி வச்சிருக்காரா? அவர்னா எங்க மாமா செல்வராசு. நீ செல்வராசு தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியா? ஆமா முதலாளி, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் அந்த நிமிஷமே உசுர விட்டுருவேன். என்ன மன்னிச்சிட்டு வள்ளிமயிலு. உலகத்துல உள்ள எந்த பொருளையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா கோடி கோடியா அள்ளி கொடுத்தாலும் காதலை மட்டும் விலைக்கு வாங்கிட முடியாதுங்கிற உண்மையை உன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஆசைப்பட்டவனோட சந்தோஷமா இரு வள்ளிமயிலு. நீ தனியா இங்க இருக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை தப்பா நினைப்பாங்க. உடனே புறப்பட வள்ளிமயிலு. சோத்துக்கே வழி இல்ல. இந்த லட்சணத்துல உனக்கு காதல் ஒரு கேடா? இவர் பெரிய கம்பர் மகன் அம்பிகாபதி.
காதலுக்காக உசிரியா விட்டுருவாரு. கொண்டாடா அருவாளை. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? காசு கிடைக்குதுன்னா கூட பிறந்த தங்கச்சி கூட வித்துருவீங்க. அப்படி சொல்ற செல்வராசு. ஏய் கிழவி, கொள்ளி வைக்க போற நேரத்துல கூட்டணி அமைக்கிறீங்க. கொண்டாடா அந்த அருவாளை. ஓடி போய் ஒச்சத்தேவங்கிட்ட ஒரு பாட்டில் சாராயம் வாங்கிட்டு வாடா. எதுக்கு? ஏய், முதல்ல கொலை பண்ண போற, தைரியம் வரணுங்கிறதுக்காகத்தான். ஓடுறா. அப்படியே நீ என்ன கொலை பண்ணாலும் அப்ப கூட வள்ளிமயிலு பேரை சொல்லிக்கிட்டு தான் என் உசுறு போகும். வள்ளிமயிலு பேரை இப்ப கூட சொல்லிக்க, ஏன்னா உன்னை நான் வெட்ட போறேன். செல்வராசு, ஐயோ, செல்வராசி, பொன்னாத்தா, 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. 4 காசு கிடைச்சா என் தங்கச்சி கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்தலாம்னு தான் அந்த முல்ல மாதிரி போய் கூட சுத்தினேன். ஆனா காசும் கிடைக்கல, கல்யாணமும் நடக்கல. இன்னைக்கு அவன் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டான். அந்த அளவுக்கு நான் கொடுமைக்காரன் இல்லப்பா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னே தெரியல. எனக்கு நன்றி சொல்றது இருக்கட்டும், அம்மாவை நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ போய் வள்ளிமயிலை காப்பாத்து. எல்லா வேலையும் கட்சியமா முடிச்சுட்டேன். தாலி கட்ட வேண்டியதுதான். என்னது, ஒரு திரும்பி காணா? என்னாச்சு? வள்ளிமயிலு, செல்வராச வேலாயும் தான் குரல்ல கட்டி போட்டு அவனுக்கு தெரியாம நான் தான் காப்பாத்தி விட்டேன். மேற்கொண்டு எந்த ஆபத்து வராம இருக்கிறதுக்காக நான் போய் ராசாவை கூட்டி வரேன். நீ வீட்டுக்கு போ.
வலிமையில இனிமே யாராலையும் நம்ம பிரிக்க முடியாது. அதாவது வலிமையில ஆண்டவன் எனக்கு இந்த முடிவை எழுதியிருக்காங்க. அதை மாற்ற யாரால முடியும்? உனக்கு எப்பேற்பட்ட வசதியில வந்தப்ப அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த அனாதை மேல அன்பு செலுத்தின. ஆனா எனக்கு தான் உங்க கூட வாழ கொடுத்துக்க முடியாம போச்சு. சொல்லாதீங்க மாமா. இந்த ஜன்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் நீதான் மாமா என் புருஷன். இது சத்தியம். வலிமையில எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? ஆவடியில தாங்க அடைச்சு வச்சிருக்கோம். எந்திரிமா.